சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்களுக்கு தடையின்றி சமையல் எரிவாயுவை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதிர்க்கட்சி எம்பிக்களின் போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சி எம்பிக்கள் இரண்டாவது நாளாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுது. எல்பிஜியினுடைய சிலிண்டர் தட்டுப்பாடு என்பதை மத்திய அரசாங்கம் சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி தற்பொழுது திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கையில் எல்பிஜி சிலிண்டர் போன்ற பதாகைகள் மற்றும் பாத்திரங்களை அங்கு அடுப்புகள் உள்ளிட்டவற்றையும் ஏந்தி தற்பொழுது அந்த போராட்டத்தில் மக்கர்தவார் வாயில் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மக்களவையினுடைய அலுவல் தொடங்கியவுடனேயே எல்பிஜி தட்டுப்பாடு தொடர்பான நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை இன்று அவையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்வைத்தது. ஆனால் அவையின் மாண்பு என்பது மீறப்பட்டதாக கூறி அவை நடவடிக்கைகளை 1 மணி நேரம் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துவிட்டு அவர் எழுந்து சென்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று போராட்டத்தின் பொழுது பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்களோடு இணைந்து தேநீர் அழுந்தியதாக ராகுல் காந்தியின் மீதான ஒரு குற்றச்சாட்டை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சற்று நேரத்துக்கு முன்பதாக செய்தியாக செலுத்த பொழுது முன்வைத்திருந்தார். அந்த விவகாரத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா அவையினுடைய மாண்பை உள்ளேயும் வெளியேயும் உறுப்பினர்கள் காக்க வேண்டும், ஆனால் அது தொடர்ந்து மீறப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அவையினுடைய அலுவல்களை ஒத்திவைப்பதாக அவர் கூறி எழுந்து சென்றதால் தற்பொழுது 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பான எதிர்க்கட்சி எம்பிக்களின் போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.